கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நேரத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, தேவனால் காண்பிக்கப்பட்டதுமான ஒரு வசனத்தை செய்திக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 53வது வசனம். அதாவது லூக்கா புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். அந்த கடைசி அதிகாரமும் கடைசி வசனமும் என்ன சொல்லுகிறது? நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இங்கு அப்போஸ்தலர்களை குறித்தும் சீசர்களை குறித்தும் சொல்லுகிறது. அவர்கள் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிருபையுள்ள ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நாம் தேவனை கூடி ஆராதிப்பது நல்லது. அதற்காகவே தேவன் சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதும் கற்புள்ளதுமான நல்ல உபதேசிக்கிற சபைகள் எதுவோ அந்த சபைகளில் நீங்கள் ஐக்கியம் வைப்பது தவறே கிடையாது. சத்தியத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் வெளியரங்கமாகவும் கண்டனம் பண்ணியும் போதிக்கிறவர்கள் யாரோ அவர்களிடத்தில் உங்களுடைய சிநேகம் பாராட்டுதலை வைத்துக் கொள்ளுவது தவறே கிடையாது. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு காலையிலே ஒரு கூட்டம், பகலிலே ஒரு கூட்டம், இரவிலே ஒரு கூட்டம் இருக்குது. அதனால நீங்க எந்த சபைக்கும் போகக்கூடாது, எந்த பாஸ்டர்ட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, எந்த ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆராதனையோ சபையோ நீங்கள் விட்டுவிட வேண்டும். இப்படியாக ஒரு நாளும் நாம் சொன்னதும் கிடையாது, நாம் சொல்ல போவதும் கிடையாது. நமக்கென்று ஒரு ஊழியத்தை, இருட்டோட ஜெபத்தையும் இயேசுவின் வல்லமையை கொடுத்திருந்தாலும் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மனவாட்டி என்கிற ஒரு சபை அவரவர்கள் பிரதேசத்திலே, அவரவர்கள் தேசத்திலே, அவரவர்களுடைய இடத்திலே உண்டு. அவர்களுக்கு கர்த்தர் ஆதீனத்திலேயே ஒரு மேய்ப்பனை, ஒரு வசுதிர மேய்ப்பியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் தவறாமல் உங்களுடைய சபைகளுக்கும் உங்களுடைய ஆராதனைகளுக்கும் உங்களுடைய போதகர் அம்மா இருக்கிற இடங்களுக்கும் நீங்கள் தவறாமல் சொல்ல வேண்டியது அது வேதத்தில் நியமிக்கப்பட்ட முக்கியமான கட்டளைகளில் ஒன்று. அந்த ஆராதனைக்கு போகிற நாளிலே படுத்து உறங்குவதோ அல்லது கர்த்தர் நல்லவே தேவ பயம் அற்றிருப்பதோ கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இங்கு லூக்கா 24 கடைசி அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்தார்கள். அப்போ தினந்தோறும் ஆலயத்தில் ஆராதிக்கணும். இல்லாத பட்சத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாவது தேவனுடைய ஆலயத்துல போய் நீங்கள் ஆராதிப்பது நல்லது. அப்ப அதிகாலம் 3 மணிக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில கூட்டம் வைக்கிறீங்க? ஏன் இங்க ஒரு ஆராதனை நடத்துறீங்க அப்படின்னாக்கா, இது தேவன் அந்த சூத்திர தீர்மானத்தின்படி ஏற்படுத்தின ஒரு ஊழியம். அது முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம். தெளிவாக தேவனுடைய வசனத்தை சொல்லிடுறேன். நீங்க காலையில இருட்டோட ஜெபத்தில் நடக்கிற ஆராதனையில் கலந்துகிட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மெய்ப்பன், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சபை, உங்களுடைய ஐக்கியத்திலே போய் அங்கேயும் பங்கு பெற்றீங்க அப்படின்னா ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், இரட்டிப்பான கிருபையை கண்டிப்பா பெறுவீங்க. இங்கு காணாத மெய்ப்பனுக்கு முன்பா ஆராதிக்கிறீங்க, காணாத பாடகியோடு சேர்ந்து பாடுகிறீங்க, காணாத வேத வாசிப்பாளர்களோடு வேதம் வாசிக்கிறீங்க, காணாத ஊழியக்காரரோடு செய்தி கேட்கிறீங்க. இது எல்லா ஆவியானவரையும் ஆவியின் மண்டலத்தை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். ஆனா சபை என்பது அப்படி அல்ல.
அது மேய்ப்பனோடும் ஊழியக்காரியோடும் ஜனங்களோடும் ஒருமித்து செய்யக்கூடிய ஆராதனை. அதனால தான் பைபிள் சொல்லுது, நாடோறும் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதனை செய்து புகழ்ந்தார்கள். ஆனபடியினால் இந்த யெசுரோ தேவர் கொடுத்த ஐக்கியத்திலே, சபையிலே, ஊழியத்திலே, ஊழியக்காரிடத்தில் நிலைத்திருங்கள். அது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இரண்டாவதாக, இந்த லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையும் இன்றைக்கு செய்திக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதுமான வார்த்தை என்னன்னா, நாடோறும் என்ற வார்த்தை. நாடோறும் நாடோறும் என்று சொன்னா நாள்தோறும், அனுதினமும், ஒவ்வொரு நாளும், எல்லா நாளும் என்று அர்த்தமாகும். அப்போ இந்த நாடோறும் தேவனை புகழுதல், துதிப்பது, ஆராதிப்பது, அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதத்திலே இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 89:16. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். ஆமென். நம்முடைய ஊழியத்துல நாள்தோறும் ஆராதனை என்று தினந்தோறும் நடத்தப்படுகிற ஒரு ஆராதனையை பகல் 2 மணி முதல் 3:30 வரைக்கும் நடத்துகிறோம். முடிந்தவர்கள் இதில் தினமும் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படி தினமும் அதிலையும் இந்த இருட்டோட ஜெபத்திலையும் எப்பெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனை துதிப்பது நிமித்தம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 89 அதிகாரம் 16வது வசனத்தின்படி, ஓ அவர்கள் நல்ல களி கூறுவார்கள், ஓ அவர்களுடைய நீதியினால் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அப்போ நாடோறும் ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்தால், நாடோறும் ஒரு விசுவாசி கர்த்தரை பாட்டு பாடினால், நாடோறும் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் ஜெபித்தால், ஓ அவர்களுடைய நிலைமை என்னவாய் மாறும்? இந்த சங்கீதம் 89 அதிகாரம் 16வது வசனத்தின்படி நல்ல களி கூறுதல் உண்டாகும். இரண்டாவது, நீதியினால் உயர்ந்திருப்பீர்கள். ஒரு பக்கம் களி கூறுதல், மறுபக்கம் உயர்ந்திருத்தல். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை அப்படியே சொல்றேன். நம்முடைய ஜனங்களை குறித்து, இந்த ஊழியத்துக்கு கூட்டத்துக்கு வருகிற மக்களை குறித்து எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இந்த சங்கீதம் 89:16 சொல்லுகிறபடி உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பாங்க. இதுதான் என்னுடைய ஆசை. என்ன ஆசை? நம்முடைய ஊழியத்தை சார்ந்த எல்லா தேவ பிள்ளைகளும் உயர்ந்திருக்கணும். அவர்கள் உயர்ந்த இடத்திலே பதவி வகிக்கணும். உயர் நிலை தன்னில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் இந்த கர்த்தர் நல்லவை நீதியால் உயர்த்தப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மனிதர்களும் உலகத்தின் தலைவர்களும் ஓ இந்த நீதியினால் உயர்த்தப்பட்டவர்களை தேடி போகும். இதுதான் தேவனுடைய கிரியை. நாடோறும் தேவனுடைய ஆலயத்திலே அவரை புகழ்ந்தார்கள், பாடினார்கள். அந்த நாடோறும் என்கிற வார்த்தையே உங்களை நாள்தோறும் களி கூற பண்ணுவது, உங்களை நாள்தோறும் நீதியினால் உயர்த்துவதும் தான் தேவனுடைய நியமம், தேவனுடைய அடையாளம். இதைத்தான் தேவன் செய்யவும் போகிறார். அப்ப முதலாவது நாடோறும். இந்த இடத்திலே ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லிவிடுகிறேன். இந்த 10 நாளுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார்.
ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக நீ தேவ சமூகத்தில் அதிகமாய் உட்கார வேண்டும். நீ அதிகமாய் என் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீ முதலாவது என்னோடு கூட உட்காரு, அப்புறம் உன் ஜனங்களை உட்கார வை என்று சொல்லி கர்த்தரனை பாரப்படுத்தினார். அதை என்னோடு நெருங்கி பழகுகிற சில தேவ பிள்ளைகளை சொன்னேன். அப்புறம் ஜெபிக்கலாம் என்றால் தாமதங்களும் தடைகளும் சூழ்நிலைகளும் வாய்க்கவே இல்லை. ஆனா இருதயம் உணர்த்தி கொண்டே இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களோ ஒரு நாளைக்கு 7:30 முதல் 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்க உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, வருகிற திங்கட்கிழமை முதல் இரவுக்கு இரவு ஜெபத்தில வரவேற்பும் வேத வாசிப்புக்கு அடுத்ததாக நல்ல கொஞ்ச நேரம் ஜெபத்துக்குன்னே ஒதுக்க போறோம். ஆவியிலே நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, கண்ணீர் விடுவது, தேவைகளுக்காக ஜெபிப்பது, ஆராதனைகளுக்காக ஜெபிப்பது என்று சொல்லி திங்கட்கிழமையில இருந்து இரவுக்கிற ஜெபத்துல அந்த கண்காணியானவர்கள் இன்னும் நல்ல ஜெபிக்க போகிறார்கள். இப்படி தொடர்ந்து ஜெப நேரங்கள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இது பத்தாது, இன்னும் கூட ஆண்டவரிடத்தில் வெளிப்பாடும் ஆலோசனை பெற்று ஆண்டவரும் ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்னும் ஜெப நேரத்தை அதிகரிக்க போகிறோம். ஏனென்றால் நமக்கு முன்பாய் ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். இது தேவனுடைய வாயிலிருந்து பறக்கிற வார்த்தை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு என்று ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். ஷேபாவின் ராஜஸ்திரீ போன்ற மகா கணம் பொருந்திய ஸ்திரீகளும் கர்த்தர் நல்லவே, சாஸ்திரிகளும் மாலுமிகளுமான விலையேற பெற்ற மூத்த மனிதர்களை, தேவ மனிதர்களை ஆண்டவர் நம்மை தேடி கொண்டு வர போகிறார். அவர்கள் வந்து இந்த ஊழியத்திலே ஐக்கியமாக போகிறார்கள். நம்முடைய காரியங்களை பார்க்க போகிறார்கள். இப்படி பெரிய திறந்த வாசலை ஆண்டவர் கொடுக்க போகிறபடியினாலும் நல்ல மாலுமிகளையும் நல்ல சாஸ்திரிகளையும் கர்த்தர் கொண்டு வந்து அவர்கள் இந்த ஊழியத்தை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய திட்டமிட்டிருக்கிறபடியினால் இந்த லூக்கா 24 கடைசி வசனத்தின்படி நாம் நாள்தோறும் அல்லது நாடோறும் ஆராதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாடோறும் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாடோறும் கர்த்தரை புகழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல இன்னும் ஒரு ரகசியத்தை கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறேன். இந்த நாடோறும் ஆராதனை, நாள்தோறும் இருட்டோட ஜெபம், நாள்தோறும் இரவுக்கிற ஜெபம், இன்னும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற கூட்டங்களிலே தவறாமலும் நாள்தோறும் பங்கு பெற போகிறவர்கள் மற்றும் இது நாள் வரைக்கும் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்கள் 2 கூட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பங்கு பெற போகிறவர்கள், இதற்கு முன்பு தவறாமல் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்கள், இந்த 2 வகை மக்களுக்கு இந்த ஏப்ரல் மாத இறுதியில் இருந்து அடுத்த ஜூலை மாத இறுதிக்குள், இந்த ஏப்ரல் மாத இறுதியில் இருந்து ஜூலை மாத இறுதிக்குள் தேவனால் ஒரு பெரிய தயை உண்டாகும். தேவனால் ஒரு பெரிய தயை உண்டாகும். அந்த பெரிய தயை ஆனது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கர்த்தரால் கிடைக்கிற மகிமையின் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அந்த பெரிய தயை என்பது அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற தயையாய் இருக்கும். அண்டா தரபோதுரி கத்தரபோது ராக்காத்து ரை ஷபாத்து ராக்கா தகத்தரபாரதி.
நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் ஓ என்ற வார்த்தையின்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் உங்களை ராஜ்யத்துக்கு உயர்த்த போகிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய தயையை கொடுக்க போகிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட விசாலமான காரியத்தை செய்ய போகிறார். நல்ல செழிப்பான தேசமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இது இந்த நாடோறும் ஆராதனை, நாடோறும் துதிக்கிறவர்கள், நாடோறும் புகழுகிறவர்களுக்கு வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பிரதான ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு என்று ஒரு மிக பெரிதான கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். அது செழிப்பும் பூரிப்பும் உள்ளதுமாய் இருக்கும். தயையும் தாட்சிணியமும் உள்ளதா இருக்கும். மீத துணிக்கைகள் எடுக்கிறதா இருக்கும். அது 4000 5000 பேரை போஷிக்கிறதா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு மாபெரும் மிக பெரிய வாசலை ஆண்டவர் திறந்தருளுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அதை எல்லாரும் காணவும் போகிறார்கள். இது நிமித்தமாக இந்த ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் அந்த பெரிய மகிமையினாலும் மிக பெரிய கிருபையினாலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். இது நடக்கும். இது நிறைவேறும். இது சம்பவிக்கும். உன்னதங்களின் ஜீவனுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி சொல்லுகிறதான தேவனுடைய மகத்துவத்தின் வார்த்தையை அறிவிக்கிறேன். கவனிங்க. நீண்ட நாள் காத்திருந்து இதனால் எந்த பெரிய நன்மையும் இல்லை, ஒரு சேமமும் இல்லை என்று இந்த கடைசி நேரத்தில் சிலர் விலகிக் கொள்ளுகிறார்கள். சிலர் ஆராதனையையும் ஊழியத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த திறக்கப்படுகிற பெரிய கதவும், அப்படிப்பட்டவர்கள் தேவனால் கிடைக்க போகிற நெகேமியா 9ஆம் அதிகாரம் 35 சொல்லப்பட்ட அந்த செழிப்பையும் இழக்க போகிறார்கள். ஆனால் பொறுமையோடு இருக்கிறவர்களும் காத்திருக்கிறவர்களுக்கும் அந்த பெரிய தயை, அந்த பெரிய தயை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கிடைக்க போகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உண்டாக போகிறது. அந்த பெரிய தயை நெகேமியா 9:35 படி உண்டாகும். பொறுமையோடு இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை விடாதிருங்கள். தேவன் பொய்யுரையாதவர் என்பதை முதலாவது நம்புங்கள். இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒருவித பெரிய காரியத்தையும், இரண்டாவது இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு ஒருவித பெரிய கதவையும் திறப்பதாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஊழியத்தை சார்ந்த ஜனங்களுக்கு பெரிய தயை கிடைக்கும். இந்த ஊழியத்துக்கோ பெரிய கதவு திறக்கும். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. ஆதலால் ஜனங்களாகிய உங்களுக்கு அந்த நெகேமியா 9:35 மற்றும் 9:25 9ஆம் அதிகாரம் 25 மற்றும் 35வது வசனங்களின்படி
உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய தயை உண்டாக போகிறது. பெரிய தயை கிடைக்க போகிறது. தேவனுடைய தயையே பெருசு. அதிலே கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் இவர்களுக்கு கொடுக்க போவதோ பெரிய தயை, பெரிய தயை. அது மாத்திரமல்ல, ஓ கர்த்தர் நல்லவே, ஆண்டவராகிய தேவன் இந்த ஊழியத்துக்கென்று பெரிய கதவை திறக்கவும், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, பெரிதான கதவை திறந்து, ஓ இந்த ஊழியத்தின் எல்லைகளை ஒரு பெரிய விசாலத்திலும் ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். ஓ இது தேவனுடைய வார்த்தை, மகிமையின் கர்த்தருடைய கரம் இதை அப்படியே செய்யும். இது அப்படியே விளங்கப்படும். பெரிதான கதவு ஆண்டவரால் திறக்கப்படுகிறது. அது தேவனால் திறக்கப்படுகிறது. அது ஆண்டவரே செய்கிறாரே இயேசுவின் நாமத்தில். ஆனபடியினால் இந்த யோவான் லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின்படி, ஓ நாடோறும் நீங்கள் தேவனை புகழுங்கள், நாடோறும் துதித்துக் கொண்டிருங்கள். கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 52வது வசனம், கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாய், ஒரு மேய்ப்பனாய், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இந்த காலையிலே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அந்த தேவனுடைய நியமத்தின் கடமையின்படி நான் வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லூக்கா 24:52 சொல்லுவதை போல நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வருவீர்கள். நீங்கள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறவர்கள், ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்கள், ஓ நாடோறும் ஆராதிக்க போகிறவர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். கர்த்தருடைய சந்தோஷம் உங்களோடும் உங்களை சார்ந்த யாவரோடும் இருக்கும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். துக்கமெல்லாம் மாறட்டும், வியாகுலமெல்லாம் மாறட்டும், புலம்பலும் கண்ணீரும் மாறட்டும், தவிப்பும் அங்கலாய்ப்பும் மாறட்டும். பிள்ளைகளுக்கும் மத்தியிலே சந்தோஷம் உண்டாவதாக, மருமக்கு மத்தியிலே சந்தோஷம் உண்டாவதாக, பேர பிள்ளைகள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாவதாக, வயது மூத்தோர் மத்தியிலே சந்தோஷம் உண்டாவதாக, ஆவிக்குரிய காரியத்திலே சந்தோஷம் உண்டாவதாக, சபை காரியத்திலே சந்தோஷம் உண்டாவதாக, தேவனோடு இருக்கிற உறவிலே சந்தோஷம் உண்டாவதாக, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற மத்தியஸ்த ஊழியத்திலே சந்தோஷம் உண்டாவதாக. இன்று முதல் எல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் மாறும். நாடோறும் தொழுது கொள்ளுகிறவர்கள், நாடோறும் ஆராதிக்கிறவர்கள், நாடோறும் புகழுகிறவர்கள், பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த நல்ல சந்தோஷம் நிரப்பும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இன்றைக்கு ஆராதனையை ஆண்டவர் ஒரு விடுதலையின் ஆராதனையாய் மாற்றி இருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வைத்து, ஓ கர்த்தர் நம்மை விடுதலையின் ஆராதனையாய் மாற்றி இருக்கிறார். ஓ அவர்கள் மீது தயை வைத்து அநேகந்தரம் அவர்களை விடுதலையாக்கினே, அநேகந்தரம் அவர்களை விடுதலையாக்கினே. அந்த வார்த்தையின்படி இனி அநேக காரியத்திலிருந்து அநேக முறைகள் ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே,
நல்ல அருமையான இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய காலை வேளையிலே கர்த்தர் கொண்டு வந்து நாமம் என்றால் என்ன? அது கர்த்தரின் வார்த்தை தான் நாமம் என்று உம்மை துதிக்க வைத்தீர். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், நல்ல சுதந்திரம் பாடலை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உயிருள்ள ஒரு மகிமையின் சாட்சியை கர்த்தர் கேட்க வைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட அறிவிப்புகளுக்காகவும் லூக்கா 24 அதிகாரம் கடைசி 2 வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 வசனங்களும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக. நீர் சொன்னீர், ஜனங்களுக்கு பெரிய தயை செய்வேன். நீர் சொன்னீர், இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு பெரிய கதவை திறப்பேன். இந்த ஊழியத்துக்கென்று ஒரு மாபெரும் பிரம்மாண்ட கதவை ஆச்சரியப்படத்தக்கதாய் திறக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனையிலும் கூட்டத்திலும் கலந்து கொண்டேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய தயை செய்ய போகிறேன், பெரிய தயை செய்ய போகிறேன். அந்த பெரிய தயை உண்டாவதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை ஆசீர்வதியும். எல்லா ஆராதனை ஸ்தலங்கள், ஆராதனை கூடங்கள், எல்லா சபைகளும் எந்த தங்கு தடை இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில் உயர்த்தி பிடிப்பதாக. ஆராதனைக்காக பல விதங்களில் பிரயாணம் பண்ணுகிற எல்லாருடைய பிரயாணங்களிலும் பாதுகாப்பு இருப்பதாக. ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆராதனைகளில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனையிலே உபதேசங்களும் சத்தியங்களும் போதிக்கப்பட உதவி செய்யும். நல்ல சாட்சியை கேட்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.